ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதை விட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா G20 நாடுகளுக்கான ஒரு ஷார்ட்கட். இப்போ வந்துட்டு அர்ஜென்ட்டாக ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்றதான் இந்த ஷார்ட்கட்டு. ஸோ வந்துட்டு அப்படியே வரிசையாக நான் சொல்கிறது கேளுங்க. அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஆஸ்திரேலியா போகிறதுக்காக வந்துட்டு சரி ப்ரேஸ்லெட்லாம் போட்டுட்டு சீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிளம்புறாங்க. அப்போ சொல்லிட்டு ப்ரேஸ்லெட்டை தேடினா அது காணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்கிட்ட கேட்கலான்னு இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறப்ப மணியோட சேர்த்து வச்ச மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது, ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் வாங்கிக்கிட்டாங்க. இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்களும். அப்புறம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது பார்த்தா ஜப்பான் வாட்ச் நல்லா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சரிட்டு அவங்களும் நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு சரி கிளம்பி போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது வெளியில். சரி இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம டக்குன்னு இட்லி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இட்லி கடை எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு அவங்க இட்லி ஃபுட்டு வந்துட்டு சவுத் ஃபுட்டு. ஓகேவா? இட்லின்றது நம்ம சவுத் இந்தியாவில் தான் சாப்பிடுவோம், ஆனால் சவுத் ஃபுட்டு. அதனால் வந்துட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத்துன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே நம்ம ஆஸ்திரேலியாலாம் போனோம்னா நல்லா அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்றது மைண்டில் யோசிச்சுட்டே போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அர்ஜென்ட்டாக போகிறாங்க. ஸோ அர்ஜென்டினா ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகிறாங்க. ப்ரேஸ்லெட்னா பிரேசில், கனடானா கானான்னு சொல்லிட்டு தேடி இருப்பாங்க. ரொம்ப சீனாக போட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க, அதான் சைனா. அடுத்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானே கேட்டாங்க இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ மணி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜெர்மனி. அது இந்தியா ஃப்ரெண்டு. அடுத்து வந்துட்டு இந்தான்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க, அதில் இந்தோனேசியா. அடுத்து இட்லி தானே அவசரத்தை சாப்பிட்டு போவாங்க, அதில் இட்டாலி. ஜப்பான்னா ஜப்பான் வாட்சுன்னு சொன்னேன். அடுத்து மெக்சிகோனா நல்லா மேக்கப்லாம் போட்டு போகிறாங்க. அடுத்து வந்து கொரியா, அதாவது கொரியா எல்லாமே சவுத் கொரியா. ஓகேவா? அதனால சவுத்துன்னு சொன்னேன். அடுத்து வந்துட்டு ரஷ்யா, அதாவது ரஷ்யாவுக்குனால இட்லி சாப்பிட்டு போனாங்க. அடுத்து சவுதி அரேபியா, இதுவும் சவுத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்து வந்துட்டு துருக்கி மட்டும் நான் எதுவும் சாப்பிட்டு சொல்லலை, இருக்கட்டும். அது அப்படி யூகேனா வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம். ஓகேவா? அதான் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க அவங்க வந்துட்டு வாட்சு ப்ரேஸ்லெட் காணாமல் போனப்போ. அடுத்து வந்துட்டு இன்னும் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசணும், அதான் அமெரிக்கா. அடுத்து வந்துட்டு யூரோப், யூகேனா வந்துட்டு இங்கிலாந்து. ஓகேவா? அதனால் இங்கிலாந்து இங்கிலீஷ் பேசணும், அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசணும். அப்போ வந்துட்டு துருக்கி எப்படி நம்ம வச்சுக்கிறீங்கன்னா அதை வாட்ச் கேட்குறப்ப துரோகிங்க யாருமே தரல, ஃப்ரெண்டு தான் சொன்னாங்கன்னு நம்ம வச்சுக்கோங்க துருக்கியை. ஓகேவா? அவ்வளோதான் ஷார்ட்கட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.